ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூ அண்ட் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஃபஸ்ட் ஒன் ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் டு 0. இப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னால் ரெண்டு ஐகன் வேல்யூ இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0. 3/3 மேட்ரிக்ஸ் நமக்கு 3 ஐகன் வேல்யூ இருக்கும். 3 ஐகன் வேல்யூ இருக்கும். லாம்டா கியூப் மைனஸ் இதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணி தான் லாம்டா வேல்யூ கண்டுபிடிப்போம். அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த 2/2 மேட்ரிக்ஸில் பார்ப்போம். ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 1 3 -1. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம இந்த ஃபார்முலா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0. s1 எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதோட டயகனல் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போது 1 -1 ஆட் பண்ணோம்னா 0. s2னா நமக்கு வந்து மாடுலஸ் எடுப்போம். மாடுலஸ் எடுத்தோம்னா 1 × 1 -1 மைனஸ் ஆஃப் 3 × 1 வந்து -3 -1 -3 ஈக்குவல் டு -4. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். s1 இடத்துல s2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லாம்டா ஸ்கொயர் -4 ஈக்குவல் டு 0 இருக்கும். இது வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம லாம்டா ஈக்குவல் டு 4, லாம்டா ஈக்குவல் டு √4. இந்த ரூட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து +or-2 அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். இதான் இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ 2. இதே 3/3 மேட்ரிக்ஸ்னால் இதே மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஞ்சம் பெருசாக ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வந்து அதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்ப்போம். அதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ், த சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அண்ட் அப்புறம் the product of eigen value is equal to determinant of matrix. இப்போ வந்து லாம்டா வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 2/2னா 2 லாம்டா கிடைக்கும். அதோட சம் வந்து என்னென்னா ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இப்போது டயகனல் வேல்யூ தான் ட்ரேஸ், அந்த இதை சம் பண்ணாலே நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினா மாடுலஸ் எடுக்கணும் அதோட ப்ராடக்ட். அதாவது லாம்டா 1 லாம்டா 2 3/3னா லாம்டா 3ன்னு இருக்கும். சம்னா லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 ப்ளஸ் லாம்டா 3 ஈக்குவல் டு ட்ரேஸ். டயகனல் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுவோம். அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் இட் டிரான்ஸ்போர்ட் 80 ஹேவ் தி சேம் ஐகன் வேல்யூ. இப்போ ஸ்கொயர் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்போஸ் நம்ம எடுக்கணும். இதுக்கு என்ன ஐகன் வேல்யூ நம்ம இருக்கும், அதே சேம் ஐகன் வேல்யூ தான் இதுக்கும் இருக்கும். நம்ம வந்து பின்னாடி ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நல்லா பார்த்துக்கோங்க. Third one, the characteristics roots of triangular matrix are just the diagonal elements of the matrix. இதில் வந்து characteristics rootனா வேற ஒன்றும் இல்லை, ஐகன் வேல்யூ தான் நம்ம அப்படி எழுதியிருக்காங்க. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாலுமே அப்பர் இருக்குது, லோயர் இருக்குது. ரெண்டில் எது இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இது எடுத்துக்கலாம். அந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்தால் அந்த டயகனல் எலிமெண்ட் தான் நமக்கு வந்து ஐகன் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, if lambda is the eigenvalue of matrix A, then 1/λ is the eigenvalue of matrix A inverse. லாம்டா வந்து மேட்ரிக்ஸ் ஏயோட ஐகன் வேல்யூவாக இருக்கும்போது அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ 1/λ. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, if lambda is the eigen value of orthogonal matrix, then 1/λ is also its eigen value. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன சொல்லுவோம்னா, ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ ஈக்குவல் டு ஐ. இதுதான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இதில் இன்னொன்று என்ன கண்டிஷன்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து லாம்டாவாக இருக்கும். அதே இது இந்த அதுக்கு இன்னொரு இல்லைன்னா 1/λவும் அதோட ஐகன் வேல்யூ தான். Sixth property, if lambda 1 lambda 2 etc lambda n are the eigenvalue of matrix A, then a power m has the eigenvalue of அந்த lambda 1 பவரில் இது வரும். இதில் என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு 2/2னா 2 மேட்ரிக்ஸ் இருக்கும்.
2 ஐகன் வேல்யூ இருக்கும். 3/3னா 3 ஐகன் வேல்யூ இருக்கும். அதான் இது n வரை நம்ம n ஆர்டர்னா n வரை நம்மளுக்கு வந்து ஐகன் வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து a பவர் nனா m ஈக்குவல் 1 2 3 அப்படின்னு போயிருக்கும். இப்போ a ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா அதோட ஐகன் வேல்யூ லாம்டா ஸ்கொயர். இப்போ ஏயோட இது வந்து லாம்டாவாக இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் ஏ கியூப் அப்படி போயிருக்கும். இது வந்து லாம்டா ஸ்கொயர் லாம்டா கியூப். இதோட ஐகன் வேல்யூ இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏ ஸ்கொயர்டோட இது கேட்கும்போது நம்ம வந்து இதை ஸ்கொயர் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 6 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹேலிக்-ஹாமில்டன் தியரி. இதில் என்னென்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட் இன் ஓல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னென்னு பார்த்துருக்கோம். லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2. இது வந்து ஒரு ஃபார்ம் இது யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். S1 S2 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த இதில் லாம்டா இருக்க இடத்துல நமக்கு வந்து ஏ சப்ஸ்டியூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏ வந்து மேட்ரிக்ஸ் இருக்கும் அதை சப்ஸ்டியூட் பண்ணி அது ஈக்குவல் டு 0வா வருதான்னு செக் பண்ணணும். நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸாக இப்போ என்ன பார்த்தோம், இந்த இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல அந்த இதில் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து லாம்டா இருக்க இடத்துல ஏ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 4i. இது வந்து ஒன்றுமே இல்லைனா யூனிட் மேட்ரிக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர்னால் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்ட்டு ஏ 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எப்படின்னா இது இன்ட்டு இந்த டேர்ம் 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு 3 3 அப்புறம் இது இன்ட்டு இந்த டேர்ம் அதே மாதிரி தான் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என் ஆன்சர் என்னன்னா 4004 கிடைக்கும். இப்போ 4i கண்டுபிடிச்சோன்னா 4 இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் 1001 இது பண்ணிக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4ங்கும் போது இது மைனஸ் இது போடும்போது மீன்ஸ் 0 தான் வரும். இப்போ 0 வந்து இது சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அதான் இந்த தியரம். ஹேலிக்-ஹாமில்டன் தியரம்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட்ஸ் இஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இதில் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து எப்படி போடுவோன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் Q எப்படி கண்டுபிடிப்போம்னா இதில் வந்து கோவிஷன் எல்லாமே x1 x2 x3 கொடுத்துருப்பாங்கன்னா XY Z அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா இதில் வந்து ஸ்கொயர் டேர்ம் டயகனல் எலமெண்ட் வந்து x1 x2 x3யோட கோவிஷனோட ஸ்கொயர்டு இந்த இருக்கா அந்த டேர்ம் வரும். மற்றது எல்லாமே 1/2 ஆஃப் கோவிஷன் ஆஃப் x1 x2. இப்போ மேட்ரிக்ஸ் வந்து A12 A13 போடுவோம்ல அதான். இதில் வந்து x1 x3 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2x1 ஸ்கொயர் மைனஸ் 2x2 ஸ்கொயர் ப்ளஸ் 4x3 ஸ்கொயர் ப்ளஸ் 2x1 x2 மைனஸ் 6x1 x3 ப்ளஸ் 6x2 x3. இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு x1 ஸ்கொயர் அந்த டேர்ம் வந்து இருக்குல்ல அது வந்து டயகனல் எலிமெண்ட்டாக எழுதிக்கணும். இது எதுவுமே 1/2 டிவைட் பண்ணக்கூடாது. 2 மைனஸ் 2 4 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 2ன்னு இருக்கும்போது A12 ஆர் A21 இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதில் 1/2 ஆஃப் இந்த இது இப்போ 1 வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு x1 x3னா இதிலே வரும் இங்கே வரும். இப்போ -3 -6/2 -3 அப்புறம் இதில் வந்து 3 3 இந்த டேர்ம். அவ்வளோதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஃபார்ம் Q. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம். இப்போ நம்ம குவாட்ராட்டிக் மேட்ரிக்ஸ் எழுதிடுவோம்ல அதுதான் இது A11 இப்போ ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா ஒரு D1 D2 D3 அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். D1னா ஃபஸ்ட்டு டேர்ம் A11 மட்டும். D2னா ஃபஸ்ட்டு உள்ள 2/2 மேட்ரிக்ஸ் A11 A12 A21 A22. D3னா ஹோலுக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 3 இதுவும் கண்டுபிடிச்சிக்கணும். இதுக்கப்புறம் இதில் வந்து ஆன்சர்ஸ் எப்படி பேஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து 5 டேர்ம்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். இஃப் அது என்னென்னு பார்க்கலாம். இஃப் ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் கிரேட்டர் தென் 0
எல்லா வேல்யூமே பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ்னால் நம்மளுக்கு வந்து தெரியும் 0 கிரேட்டர் தான். அந்த அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் டெஃபினைட். நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்பாங்க. அதில் எல்லா வேல்யூ இந்த 3 கண்டுபிடிச்சிக்கோங்க. அதில் 3 எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் டெஃபினைட். அப்புறம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபினைட். இப்போ வந்து ஒரு 3 இதில் 2 பாசிட்டிவ் ஆர் 1 0, அட்லீஸ்ட் 1 ஆஃப் 0 இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு பாசிட்டிவ் 2 0 அப்படி கூட இருக்கலாம். பாசிட்டிவும் 0 மிக்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா பாசிட்டிவ் செமி டெஃபினைட். இதே நெகட்டிவும் 0 மிக்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா நெகட்டிவ் செமி டெஃபினைட். இப்போ வந்து 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா 3 மிக்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா இன்டெஃபினைட். ஓகேவா? ஒரு எக்ஸாம் மூலமாக பார்க்கலாம். எக்ஸாம்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x1 ஸ்கொயர் ப்ளஸ் 2x2 ஸ்கொயர் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து குவாட்ராட்டிக் q ஈக்குவல்ட்டுன்னு எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மில் எழுதுவோம். x1 x2க்கும் போது ஃபஸ்ட் 2 தான் வரும், மற்றது எல்லாமே 0 போட்டுக்கோங்க. 1 2 இல்லை D1 இருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் அதான் 1 இது பண்ணியிருக்காங்க. D2னா ஃபஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸ் 1 0 0 2 இதை பண்ணிங்கன்னா 2 - 0 இதுவும் பாசிட்டிவ் தான். 3ஆவது பண்ணும்போது இங்கே ஒரு ரோ ஃபுல்லாக 0 இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 0 தான் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ வந்து 0 பாசிட்டிவ்னு வந்துருக்கு. இப்படி வந்துச்சுன்னா பாசிட்டிவ் செமி ஃபைனைட் டெஃபினைட். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதில் வந்து சின்ன டாபிக் தான். இதில் உள்ள MCQ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், find the constant a and b such that the matrix A4 1b has 3 and 2 as the eigenvalue. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. λ1 3 λ2 -2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்ன எலமெண்ட் கண்டுபிடிக்கணும், டயகனல் எலமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்னதுன்னா sum of the diagonal element is equal to sum of eigenvalue is equal to trace of the matrix. இப்போ இதோட sum என்ன பார்த்திக்கோங்க. இதில் λ1 வந்து 3 கொடுத்துருக்காங்க, λ2 வந்து -2. இதோட சம் பாருங்கள். இதை ரெண்டே ஆட் பண்ணோன்னா λ1 + λ2 பண்ணிங்கன்னா +1, 3 - 2 +1, λ1 λ2 பண்ணிங்கன்னா -6. இப்போ இதில் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். என்னது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் 1 போட்டிங்கன்னா 1 4 1, பிக்கு 2 போட்டிங்கன்னா மாடுலஸ் எடுத்திங்கன்னா 2 - 4 வந்து என்ன வரும், -2 வரும். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இது டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணணும், ஏக்கு 2 போடணும், 2 4 1, பிக்கு -3 போட்டு மாடுலஸ் 6. இது வந்து -10 வருது. இதுவும் ஆப்ஷன் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் போடுவோமா, ஏ வந்து -1 4 1, பி வந்து 2. இது கண்டுபிடிச்சிங்கன்னா -2 -4 =-6 வருது. இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதோட இது பாருங்கள், சம் யூஸ் பண்ணி பாருங்கள். 2 - 1 +1 வருது. ப்ராடக்ட் வந்து -6 வருது. அப்போ சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூ ஆஃப் கொடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் பண்ணி அப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் ஃபஸ்ட் ரூல்லேருந்து சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தி ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இதோட ட்ரேஸ் அதோட பார்த்தீங்கன்னா λ1 + λ2 + λ3 = 10 18 வருது. இப்போ இதோட இதை வந்து ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஐகன் வேல்யூ தான். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே 18 வருது, இங்கே 28 வருது, இங்கே 20, இதில் வந்து 25 30 வருது. இப்போ இது எதுனா ஈக்குவலாக இருக்குது, இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ.
இப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. இதில் வந்து சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னது, ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இதோட ட்ரேஸ் என்னென்னா 3 6 1 + 2 + 3 = 6 சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ. இதே ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் மாடுலஸ் எடுத்து ஆன்சர் என்ன ஆன்சர் வருதோ அதான் ப்ராடக்ட் ஆஃப் சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் 2/2 matrix A the sum of eigenvalue is 10, product of eigenvalue is A equal to -25, the eigenvalues are. இது என்ன கொடுத்துருக்காங்க, sum λ1 2/2 தான் 2 தான் இருக்கும் equal to 10, λ1 λ2 -25. இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம இது பண்ணி அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா +or -5 ரெண்டு ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன 5 + 5 வந்து நமக்கு 10 வரும். 5 × 5 25, இல்லை மைனஸ் இருக்கனால -25 வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து 10 + 10 20 வரும். இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 100, இங்கே 25, இங்கே -100 ஆட் பண்ணோம்னா 10, இங்கே வந்து 20 வரும். இதில் வந்து ஆட் பண்ணால் 14 வரும். இங்கே வந்து -49, இங்கே 1 தான் வரும். இது சாரி ஆட் பண்ணால் 2, மல்டிப்ளை பண்ணால் 1. இப்போ நம்மளுக்கு எது கரெக்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் இஸ். இது கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் இது அது சம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஐகன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அதனால் ஐகன் வேல்யூ நம்ம என்ன எழுதலாம், 1 2 5 இதான் அதோட ஐகன் வேல்யூ. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, சம் இதோட சம் என்ன ஒவ்வொரு ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். 1² + 2² + 5² = 1 + 4 + 25 = 30. Answer is B. Next question, the eigenvalue of the matrix A 1507 is. இந்த இதில் என்னென்னா இது ஒரு 2/2 கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் தான். கீழே இந்த எலமெண்ட் 0வாக இருக்குது, மேலே வந்து இருக்குது. இது வந்து கீழே இருக்கிறதுனால அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். இதில் வந்து என்னென்னா 1 or 7 ஆர் ஐகன் வேல்யூஸ். இது வந்து 3/3 இந்த ஃபார்மில் இருக்கும், 2/2 இப்படி இருக்கும். நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஷார்ட்டாக ஆன்சர் இஸ் டி 1, 7 ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 5 3 0 4 6 0 0 1 then the ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ். இப்போ இது என்ன ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். இதோட ஐகன் வேல்யூ 3, 4, 1. ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா ஏயோட ஐகன் வேல்யூ இது. ஏ இன்வர்ஸ்னால் 1/3 1/4 1/1. ஆன்சர் எது இருக்குது, ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின், 2 ஆஃப் தி ஐகன் வேல்யூ ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ் ஏ ஆர் 2 and 5 கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி தேர்ட் ஐகன் வேல்யூ. நமக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னால 3 ஐகன் வேல்யூ இருக்கும். அதில் λ1 λ2 கொடுத்துருக்காங்க. இது 2, இது 5. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் இது வந்து 30 கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது வந்து λ1 λ2 = 30. இது கூட இன்னொன்று எது ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 30 வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 2 ஒரு இது வந்து 2, இன்னொன்று 5, இது வந்து 10 ஆகும். λ1 λ2 வந்து நம்மளுக்கு 10. மாடுலஸ்னால் இதில் λ3 வரும். 3 ஐகன் வேல்யூ. இப்போ λ1 λ2 நம்ம தெரியும். 2 × 5 × λ3 = 30. இப்போ λ3 = 30 / 10 3. λ3 தான் ஆன்சர். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏ = 30னா மாடுலஸ் எது கண்டுபிடிப்போம், ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூ = டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதான் கொடுத்துருக்காங்க. λ1 கொடுத்துருக்காங்க,
lambda 1 to lambda 2 5 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி lambda 3 கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் இஸ் 3. 9th question, if 2 and 3 are given eigen value of a, find a கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து கீழே ஏ கொடுத்துருக்காங்க, 0 கிடையாது. இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3/3ல 2 ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. lambda 1 lambda 2 கிவன் கொடுத்துருக்குறாங்க. மூணாவது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இது வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் பார்த்தோம். இதில் சம் பாருங்கள். சம்னா lambda 1 + lambda 2 + lambda 3 = trace of the element 2 4 6. ஆன்சர் இது வந்து சம் வந்து 6. lambda 1னா நமக்கு வந்து 2, இன்னொன்று 3 + lambda 3 = 6, 5 + lambda 3 = 6, lambda 3 = 6 - 5 = 1. Answer is A. Next question, write the matrix of the quadratic form. ஒரு polynomial equation கொடுத்துருக்காங்க, அதில் வந்து quadratic form எழுதணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து XYZ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. x² இருக்குது, y² இல்லை, z² இருக்குது. அது அப்படி எழுதணும். இப்போனா 208 இருக்கும். எந்த இதில் இருக்குது? 208 20 இந்த ரெண்டுலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா XY. இந்த XYனா இதுலேயும் இங்கேயும் வரும். அப்போ இது வந்து பொசிஷன் வந்து 4, அது 1/2 பண்ணும். 2னா 2 வரும். 2 இந்த இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. மற்றதையும் செக் பண்ணிடலாம். அப்புறம் XZ -10XZ. அப்போனா இதுலேயும் ஃபஸ்ட்டும் தேர்டு, அப்போ தான் A13ல் இருக்கணும். அது வந்து -10/2னா -5 வரும். இந்த இதுலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு YZ வந்து -2 கொடுத்துருக்காங்க, -2. ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம். Q கொடுத்து இது என்ன நேச்சர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து Q கண்டுபிடிக்கணும். Q வந்து என்னென்னா XY அந்த மாதிரி YZ தான் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் மூணுமே 0 போட்டுக்கோங்க. எல்லாமே 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே என்ன வரும் நமக்கு? 1. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? Dனா ஃபஸ்ட்டு உள்ள டேம் 0 வரும். D1 D2 வந்து 0 1 1 0. இதுக்கு 0 -1 = -1 நெகட்டிவில் வருது. D3 என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபுல்லாக இது கண்டுபிடிக்கணும். மொதல் டேம் 0 இன்ட்டு அப்படிங்கும்போது 0 × 0 -1 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு -1 மாடலஸ் கண்டுபிடிக்கிறது. -1 இன்ட்டு 0 -1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 - 0. இதுலேருந்து என்ன வேணும்னா -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 = +1. இது வந்து ஒரு D1 வந்து என்ன வருது? 0. D2 வந்து -1. D3 நம்மளுக்கு வந்து +1. இதில் என்னென்னா வருது? 0 வருது, நெகட்டிவ் வேல்யூ வருது, பாசிட்டிவ் வேல்யூ வருது. அப்போ என்ன வரும்? இன்டெஃபினிட். ஆன்சர் இஸ் இன்டெஃபினிட். இதில் 11 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதிலே நம்மளுக்கு வந்து மேட்ரிக்ஸ் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.